நண்பர்களே, பக்தி என்பது கடவுளை தூய வழியில் எய்துவதாகும். இது ஆதியிலிருந்து அந்தம் வரை அன்பையே மூலாதாரமாக கொண்டிருக்கும் ஒன்றாகும். பக்தி என்பது ஆண்டவனிடத்தில் ஒருவன் கொண்டுள்ள நெருக்கமான அன்பு உறவாகும். ஒருவனுக்கு அத்தகைய பக்தி உண்டாகுமானால் அவன் அனைவரையுமே நேசிக்கிறவனாகிறான். பக்தி என்கிற இந்த அன்பு யோகத்தையும் விட பெரியதாகும். கர்மமும் யோகமும் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக மேற்கொள்ளப்படுகின்றன. ஆனால் பக்திக்கோ பயனும் சாதனமும் கூட பக்தியாகவே உள்ளது. அதன் முடிவும் பக்தியாகவே இருக்கிறது. ஞானத்துக்கும் பக்திக்கும் அதிகம் வேற்றுமை இல்லை. இரண்டும் வளைந்து சென்று முடிவில் ஓரிடத்திலேயே சந்தித்து கொள்கின்றன. பக்தி யோகத்தின் பெரிய நன்மை என்னவென்றால், நம் நோக்கமான தெய்வ நிலையை எய்திட அதுவே இயற்கையானதாகவும் வெகு எளிதாகவும் இருக்கிறது என்பதுதான். தூய்மையினை அடிப்படையாக கொண்டே பக்தி எழுகின்றது. புறத் தூய்மையை எளிதில் அடைந்து விடலாம். ஆனால் அதனை காட்டிலும் மேன்மையான அகத்தூய்மையே பக்திக்கு ஆதாரமாக அமைகின்றது. பக்தியை அனுசரிப்பவர்கள் எப்பொழுதும் மனமகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும். மன சோர்வுள்ளவர்களால் பக்தர்களாக முடியாது. மகிழ்ச்சியான மனத்திற்குத்தான் முயற்சி செய்யும் ஆற்றல் இருக்கும். எத்தகைய இடர்களையும் விலக்கி கொண்டு முன்னேற அதனால்தான் சாத்தியமாகும். அளவுக்கு மீறிய மகிழ்ச்சியையும் அதே சமயம் நாம் புறக்கணித்து விட வேண்டும். ஏனெனில் அத்தகைய வரம்பு கடந்த மகிழ்ச்சி நமது ஆழமான சிந்திக்கும் ஆற்றலை குலைத்துவிடும். பரபக்தியின் பயிற்சிக்கான படிகளாகிய நாம ஜபம், ஆராதனைகள், உருவங்கள், அடையாளங்கள் ஆகிய அனைத்தின் நோக்கமும் சாதகனின் ஆன்மாவை தூய்மையாக்குவதே ஆகும். இவற்றுள் ஆன்ம சுத்திக்கு எல்லாவற்றையும் விட சிறந்த சாதனம் தியாகம் என்பதே ஆகும். நண்பர்களே, ஸ்ரீ பகவான் அருளிய ஸ்ரீமத் பகவத்கீதையின் ஸ்லோகங்களை அவற்றின் பொருள் உணர்ந்து படித்து அறிந்தாலே நமக்குள் ஒருவித சிலிர்ப்பும் பக்தியும் உண்டாகும். இத்தகைய உன்னதமான ஸ்ரீமத் பகவத்கீதையின் ஸ்லோகங்களை நம் பக்தி சிந்தனா சேனலில் பல வீடியோக்களின் மூலமாக பகிர்ந்தளிக்கிறோம் என்பதை அறிவீர்கள். நாம் இதுவரை ஸ்ரீமத் பகவத்கீதையில் சாப்டர் 1 அர்ஜுன விஷாத யோகம், சாப்டர் 2 சாங்கிய யோகம், சாப்டர் 3 கர்ம யோகம், சாப்டர் 4 ஞான கர்ம சந்நியாச யோகம் ஆகிய 4 யோகங்களில் உள்ள ஸ்லோகங்களையும் அவற்றின் பொருளையும் நமது பல்வேறு வீடியோக்களில் அறிந்து மகிழ்ந்தோம். மற்றும் சாப்டர் 5 சந்நியாச யோகம் என்ற தலைப்பில் ஸ்லோகங்கள் 1 முதல் 10 வரை நம் முந்தைய வீடியோவில் பொருளுடன் அறிந்தோம். நாம் இன்றைய வீடியோ எண் 170 மூலம் அதே சாப்டர் 5 சந்நியாச யோகத்தில் ஸ்லோகம் எண் 11 முதல் 20 வரை பொருள் அறிந்து ஸ்ரீ பகவான் எத்தகைய அறிவுரைகளை மக்களுக்கு வழங்குகிறார் என்பதை காண்போம். வாரீர். சந்நியாச யோகம், யோகமும் துறவும். ஸ்லோகம் எண் 5-11. காயேன மனசா புத்தியா கேவல இந்திரியைரபி யோகினக கர்ம குர்வந்தி சங்கம் த்யக்த்வாத்மஹத்தயே. யோகிகள் பற்றை துறந்து உள்ள தூய்மைக்காக வெறும் உடலாலும் மனத்தாலும் அறிவாலும் இந்திரியங்களாலுமே கர்மம் செய்கிறார்கள். Yogis, by giving away affection for pure siddha suddhi, do karma by their kayam, that is body, mind, buddhi and indriyas, etc. Ahankara and selfishness are not there in yogi's mind. So his inner and outer indriyas work simply without any attachments. Inner feelings of asas are not coming from his mind. For speedy activation of engine, steam, petrol and electric power are required. Even after stopping the above 3 activating factors, engine will run for some time. As such, his organs without the activating factors of asas work without any speed. Due to this, his siddha is cleared. So this is the use for a yogi from karma. Sri Bhagavan further speaks about the use of karma for a yogi in the next sloka. ஸ்லோகம் எண் 5-12. யுக்தக கர்ம பலம் தியக்த்வா சாந்தி மாப்னோதி நைஷ்டிகீம் அயுக்தக காமகாரேண பலே சக்தோ நிபத்தியதே. யோகி கர்ம பலனில் பற்றற்று நிஷ்டையிலிருந்து தோன்றும் சாந்தியை அடைகிறான். யோகம் செய்யாதவன் ஆசைக்கு வசமாகி பயனில் பற்று வைத்து கட்டுப்படுகிறான். A yogi without having affection in karma phala is attaining shanti emerging from nishta. One who is not doing yoga falls in asa and keeps affection in karma phala and getting tied up in karma bandhas. Doing karma is common for a yogi and non-yogi.
A thinking that whatever is done by him are all Sri Iswara's actions is itself an ishtai for a yogi. When he becomes stronger in that feeling, there is no need to worry. The Shanti and Siddha Siddhi is also stronger. Jnana emerges, but for one who is not a yogi, tied up in asas and do his karmas for himself, this makes him suffer. For one who is in Ishta with a feeling that Sri Iswara Krityam, that his actions are done through him, what is the quality of his mind? Answer comes in the next sloka. Slokam N 5:13. Sarvakarmani manasa sanyasyaste sukam vasi navadvare pure dehi naiva kurvanna karayan. தன்னை வசப்படுத்திய தேகியானவன் கர்மங்களையெல்லாம் விவேகத்தினால் நீக்கிவிட்டு ஒன்றும் செய்யாமலும் செய்விக்காமலும் நவவாயில் நகரில் இன்புற்றிருக்கிறான். A dehi, that is one who takes all indriyas into his choice, neglects all karmas by his viveka without doing anything and also without making others also do something, always lives in Navadvarapuri, that is Deha, happily. Karmas take many forms according to one's manobhava. Nitya karma is one among those important karmas. Whatever karma doesn't create punya, and if it is not done, there is a papa, that is called Nitya karma. Eating, sleeping, bathing, praying are all Nitya karmas. Karmas which are done during Shivaratri, Ekadashi and during the times of eclipses etc. are called Naimitika karma. Third is Kamiya karma, which is done for a particular purpose, but there is no need to worry if it is not done. The karma which can't be done is called Nishta karma. For a yogi, karma of any type will not affect him. Navadvara, that is body, is treated as a puri, that is town. Atma will not do any karma like body, but his ahankara, mind, buddhi and indriyas etc. only will do karma until prarabdha karma is over. But for a yogi, there is no feeling that I am the karta. All are Sri Iswara's actions is the strength of yogis. Then whether Sarveswara himself is doing his karma, answer. Whether Sarveswara himself is doing his karma, answer comes in the next sloka. Slokam N 5:14. Na kartritvam na karmani lokasya srijatit prabhu na karma bala samyogam svabhavastu pravartate. பரமாத்மாகிய இறைவன் வினைத்தலைமை வினைப்பயனை பெறுவது ஆகியவளை உலகத்திற்கு செய்விப்பதில்லை. இயற்கையே இப்படி செய்கின்றது. Kartrutvam, that is feeling of I am the karta for all karmas. Karmani, that is creation of karma. Karma phala, samyogam, that is collection of karma phala etc. are not created by Sri Iswara. These are all created only by nature. Kartrutvam means heading karma or a feeling of I am the karta for all karmas. Swabhava means nature or another name for Prakriti. Seeing Prakriti's actions as Atma's actions is due to Ajnana. So Jivatma in Ajnana treats him as karta. For a person who thinks karma has his property, his dependency on karma phala is also there. Truly speaking, all these are Prakriti's actions only and not Atma's actions. This is further explained in the next sloka. Slokam N 5:15. Na tatte kasyasit papam na chaiva sukrutam vibhuho அக்ஞேனா விருத்தம் ஞானம் தேன முஹ்யந்தி ஜந்தவக. மேலும் எங்கும் நிறைந்துள்ள பரமாத்மா யாருடைய பாவ புண்ணியத்தையும் வாங்கிக் கொள்வதில்லை. ஞானம் அஜ்ஞானத்தால் மூடப்பட்டிருக்கிறது, அதனால் உயிர்கள் மயக்கமடைகின்றன. Sri Bhagavan speaks. Paramatma is not minding papa punyas of anyone. Jnana is covered with a screen of ajnana. So Jivatmas are still in moga of worldly pleasures. In widespread akasha, that is sky, all four bhutas stay longer. Whatever dirt in vayu, that is air, water and land, will not destruct the akasha. The benefits from those four bhutas also will not decorate the akasha. As is, the good and bad qualities of Prakriti is not either accepted or minded by Paramatma. This is like spatika, that is gemstone absorbing the color of the flower kept near to it.
Truly speaking, Spatika is not taking any of such colors in it. As such, though Atma seems to have accepted all such Prakriti's qualities, it is not so. Jivatmas think like that due to their ajnana. The relationship between Sri Isvara and Jagat is explained in these two slokas. Sri Sarveswara's Ananda Swarupi and Paripurnam. The statement that he is acting for a particular circumstance is not at all suitable for his Swarupa. Due to his Sannidhana Vishesha, Prakriti is getting Sarvashakti. Jivan becomes a bandhan which connected to his Prakriti. When he is getting away from Prakriti, he is getting himself free from this bandha. All Vedanta Sara comes into this statement. Sri Ramakrishna Paramahamsa's Upadesha. The Swabhava of Deepa, that is lamp, is to spread light. Some people do cooking in the light. Some will prepare false documents. Some others do Sri Bhagavata Pravachana. Some people are aiming to attain moksha by chanting Sri Bhagavan Namas. Also, some others try to fulfill their wrong desires. Sri Bhagavan Nama, we always be pure. When Sarveswara is not taking into account all Papa Punyas, then why there is a compulsion for Jivatmas to avoid Papas and do Punyas only? Answer comes in the next sloka. Slokam N 5:16. ज्ञानेन तु तदज्ञानं येषां नासितमात्मनः தேஷாமாதித்யவஜானம் பிரகாசயதி தத்பரம். ஆனால் யாருடைய அஜ்ஞானம் ஆத்ம ஞானத்தால் அடிக்கப்படுகிறதோ அவர்களுக்கு அந்த ஞானம் சூரியனை போன்றதாய் பரம்பொருளை விளக்குகிறது. ஸ்ரீ பகவான் ஸ்பீக்ஸ். For those whose ajnana is destroyed by Atmajnana, that jnana explains Parampurul, that is Sri Isvara, like the sun for them. When the sun rises, darkness gets vanished. As such, when jnana rises, ajnana got vanished. As the sun shows the objects of this prapancha as it is, Atmajnana directly shows the Parabrahman. So, Atmajnana and Brahmajnana are the same. The sadhakas, after started getting the Sakshatkara, that is attaining the Atmajnana of Parabrahman, the way of following it is explained in the next sloka. Slokam N 5:17. Tat buddhayas tadatmanas tannishtastat parayanaha kasantya punarabhrittim ஞான நிர்தூத கல்மஷாகா. பிரம்மத்தில் புத்தியை வைப்பவர், அதுவே தாமாயிருப்பவர், அதிலேயே உறுதியாயிருப்பவர், அதிலேயே புகலிடமாக்குபவர், ஞானத்தால் பாவங்களை நீக்குபவர், பின்பு பிறப்பதில்லை. Sri Bhagavan speaks. Those who keeps buddhi in Brahman, treats himself as Brahman, be stronger in Brahman, takes Brahman as his living place, and get relieved from papas by way of jnana, etc., are not taking births furthermore. Wherever sun goes, darkness will not be there. There is only bright lighting. As such, one who attained Brahma Jnana will see only Brahma Swarupa in both inner and outer sides. What he attained is Brahma Sakshatkaram. So he is becoming Brahma Jnani. He also becomes a Brahma Swarupa. Taking furthermore births is not for him because he attained Mukti. Sri Ramakrishna Paramahamsa's Upadesha. Jnana attained by Yukti is one type. Jnana got from Dhyana is different another type. Jnana attained from Sri Isvara Darshan is totally the highest one. I now understood this tattva. How one could know the indication of attainment of mukti when living with this body in this world? Answer comes in this next sloka. Slokam N 5:18. Vidya vinaya sampanne brahmane kavihastini kanichaiva swabhagecha panditaha samadarshinaha. கல்வியும் பணிவும் கொண்ட பிராமணனிடமும் பசுவிடமும் யாழியிடமும் நாயிடமும் நாயை சமைத்து உண்கின்ற சண்டாளனிடமும் ஞானிகள் சமபார்வையை வைக்கின்றார்கள். Effects of Samadrishti Jnana. Jnanis treat and keep towards Pandita, that is Brahmana, who acquired full Vedanta knowledge, but so obliging. Gavi, cow, Hastini, elephant, Shuni, dog, and Swapake, even lower level people who consumes dogs, fleshes, etc. Only Samadrishti, same treatment for all the above living beings. Sunlight falls equally on all the worldly objects. There is no Veda, that is difference for the sun, like this is Ganga and this is ditch water, etc. Sunlight falls on all the objects. As such, Brahma Jnani sees only Brahman in everything. One who reads all the books is not a Pandita. One who makes Brahma Sakshatkaram is only a Pandita. In the scene of worldly people, a Brahmana who is fully having knowledge of Vedanta and also having obliging nature is the best among those people.
One who eats dog's flesh is of very lower level. Cow is the purest one among all animals. Elephant is one of the animals which can be seen with ascharya, that is wondering nature. Dog is the one which can't come near us. These living beings creates differences for Ajnani, but for Jnani there is no difference between them, and he sees all living beings as Brahma Swarupa. Sri Ramakrishna Paramahamsa Supadesha, whether the people who lead their life in this world would get such a level of Samadrishti, answer comes in the next sloka. Sloka enam ஸ்லோகம் எண் 5:19. इहैव दैर्जितः सर्गो येषां साम्ये स्थितं मनः निर्दोषं हि समं ब्रह्म தஸ்மாத் பிரம்மணி தே ஸ்திதாக. மனத்தை சமநிலையில் உறுதிப்படுத்தியவர்களால் இம்மையிலேயே பிறப்பும் வேப்புமாகிய இயற்கை வெல்லப்படுகிறது. உண்மையில் பிரம்மம் சமநிலை உடையது, தோஷமற்றது. ஆகையால் அவர்கள் பிரம்மத்தில் நிலைத்திருக்கிறார்கள். Those who keep their mind strongly in Samastiti, that is without oscillation, wins the nature by them in this birth itself. Brahman is in Samastiti. It exists without having any dosha, that is vikalpa. So they always stand stronger in Brahman. A mirror not having a flat surface will not show all the objects properly. Objects can be seen clearly only in mirror with flat surface. So in between a man and the object, if a mirror is available with flat surface, there is no disruption in the vision of objects. As such, a mind with a viveka of vriddhi will see the prapancha which is responsible for these births and deaths. If a mind is stronger in samastiti, it sees the objects as it is. The reality is otherwise called as Brahman. As there is no movement for this, it always exists in samastiti. Shuddha Chaitanya will not get disturbed. Addition, deletion, changes, etc. are not there. So it exists without having any dosha. This is the only one which doesn't have any evils. Those who stay stronger in samastiti see and get involved in this for longer. Brahmajnanis are also free from evils. Sri Ramakrishna Paramahamsa Supadesha, both Maya and Brahman are like running snake and the snake which falls on the ground without any action. Kriya Shakti is Maya, Nishkriya Shakti is Shakti Brahman. How could we know that there is no effect of evils for Nanis? Answer comes in the next sloka. Slokam in 5:20. न ब्रह्रिष्येत् प्रियं प्राप्यनोत् विदेत् प्राप्य च प्रियं स्थिरबुद्धिरसम्मूढो பிரம்மவித் பிரம்மணி ஸ்திதः. பிரம்மத்தை அறிந்தவன், பிரம்மத்தில் நிலை பெற்றவன், உறுதியான அறிவை உடையவன், மனக்குழப்பம் அடையாதவன், பிரியமானதை பெற்று இன்பமடைவதும் இல்லை, பிரியமற்றதை பெற்று துன்பம் அடைவதும் இல்லை. விஷய சுகா இஸ் டிஃபரண்ட், பிரம்ம சுகா இஸ் டிஃபரண்ட். Sri Bhagavan speaks, one who knows Brahman stands strongly in Brahman, who has stronger knowledge, who is not having any confusion in mind, doesn't feel happy after getting whatever he wants, and also doesn't feel sad after getting whatever he doesn't like. Likes, dislikes, happiness and sorrows are all related to Prakriti, that is bodily needs. One who has a thinking that he is the body will get confused in his mind, but for one who is always in Brahma Drishti, such Siddha Vriddhi these do not arise. Sri Ramakrishna Paramahamsa Supadesha, when kama, that is worldly pleasures, and kama asas, that is likes, etc. are getting themselves separated from mind, what else is there in Atma? Brahmandam only would exist. What are the benefits of staying of mind in Brahma Swarupa? Answer comes in the next sloka. So, நண்பர்களே, இந்த 5வது அத்தியாயமான சந்நியாச யோகத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மேற்கூறிய 10 ஸ்லோகங்களில் எத்தகைய அற்புதமான அறிவுரைகளை மக்களுக்கு வழங்கியிருக்கிறார் என்பதை அதிலேயே ஆழ்ந்து மூழ்கி திளைக்கும் போதுதான் நம்மால் உணர முடியும். மனிதனானவன் எவ்வாறெல்லாம் இந்திரியங்களை அடக்கி ஸ்ரீ பகவானை நினைத்து அவனுடைய பாத கமலங்களை சரணடைய வேண்டும் என்பதையெல்லாம் மிக தெளிவாக கூறியிருக்கிறார். நாமும் அவரின் அறிவுரைகளை ஊன்றி கவனித்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பாதார விந்தங்களை அடைய முயற்சி செய்வோமாக. நன்றி.